ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. டிஆர்பியில் வந்திருக்க 3 முக்கியமான அதிரடி மாற்றங்களை வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, இந்த எஸ்ஜிடியோடைய ஃபைனலான கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இது குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. சார், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடியில் தற்சமயம் முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே நமக்கு வெளியாக இருக்குங்க. ஸோ கவுன்சிலிங் தேதிகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு தேதிகள் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ பிடி ஆசிரியர்களுக்கு ஜூலை இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள். தமிழ்நாடு தொடக்க கல்வி 2025 மற்றும் 26ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் பொது கலந்தாய்வு மாறுதல் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான நேரடி நியமனம் வழங்குதல், விருப்பம் மாறுதல் கோருதல், அனைத்து வகையான ஆசிரியர்களின் விண்ணப்பங்களையும் கல்வி மேலாண்மை எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கலந்தாய்வு அட்டவணை வெளியிடுதல் சார்பு அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க. தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவது சார்பாக அறிவுரைகள் மற்றும் மாறுதல் விண்ணப்பங்களை எமிஸ் இணையதளத்தில் விண்ணப்பிக்க 19/6 முதல் 25/6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது அனைத்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் மின்னஞ்சல் வாயிலாகவும் இதை அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ பொது அறிவுரைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்து பார்வை 2இல் கண்டுள்ள கடிதத்தின் வாயிலாக பெறப்பட்ட பணி நாடுவர்களின் பெயர் பட்டியல் அந்தந்த வருவாய் மாவட்ட தலைநகர் கொண்ட மாவட்ட கல்வி தொடக்க கல்விகளுக்கு அனுப்பி வைக்கிருக்காங்க. அடுத்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத்தின் பொழுது பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகள். 1/8/2024 ஆசிரியர் மாணவர் விகிதாச்சார அடிப்படையில் பணி நிரவலின் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படைகள் எல்லாமே தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை சுழற்சி மாவட்டங்களில் உள்ள ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கும் தனி விதிமுறைகள். குறிப்பிட்ட அரசாணைப்படி மலை சுழற்சி ஒன்றியத்தில் ஆசிரியர்கள் மலையேற்றம் செய்யும் நிகழ்வில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலம் செய்யப்பட்ட உள்ளதால் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அவ்வொன்றில் பணிபுரிய விருப்பம் தெரிவிக்கும் ஆசிரியர்கள் மட்டுமே மலையேற்றம் அனுமதிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிபுரியணும் மலையேறது குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயத்த நமக்கு அறிவுரைகள் படியில் நமக்கு அந்த ஃபார்ம் டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி ஒரு டீட்டெயில், அப்படியே முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடக்க கல்வி இயக்குநரகம் கல்வி ஆண்டு 2025 மற்றும் 26 நேரடி நியமனம் பணி நிரவல் பொது மாறுதல் கலந்தாய்விற்கான உத்தேச அட்டவணை. கலந்தாய்வு நடைபெறும் நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே விண்ணப்பித்த ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர்கள் ஒப்புதல் அளித்தல், பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் மாறுதல் கோரும் விண்ணப்பங்களில் முன்னுரிமை பட்டியல் சீனியாரிட்டி லிஸ்ட் எல்லாமே 28ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மாறுதல் விண்ணப்பங்களின் இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிடுதல் சீனியாரிட்டி லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மாறுதல் விண்ணப்பங்களில் இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிடுவதற்கு ரிலீஸ் ஆஃப் சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு பட்டியலை 30/6/2025 அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/7/2025ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கல்வி வட்டாரத்திற்கு மாவட்டத்திற்குள் 3/7 பிற்பகல் வியாழக்கிழமை, வருவாய் மாவட்டத்திற்குள் 4/7, இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு 5/7 சனிக்கிழமை. ஸோ இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இறுதிக்குள்ளார இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் போடப்படும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்ஜிடியோடைய நியூ அப்டேட்டான ஃபைல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா
20,000 பேருக்கு பணி வழங்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசனைகள் வச்சுட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 20,000 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசனைகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ 20,000லேருந்து 30,000 வரை ஆசிரியர்கள் பணியிடங்களை நியமனம் செய்வதற்குண்டான அப்டேட்டு விரைவில் நமக்கு கிடைக்குங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு. 2025 பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் அப்டேட் செய்யிருக்காங்க. ஸோ இது குறித்து நம்ம முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம பார்க்கலாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு. இதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. டிஆர்பியில் வந்திருக்க 3 முக்கியமான அதிரடி மாற்றங்களை வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, இந்த HGTயோடைய ஃபைனலான கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இது குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. சார், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி HGTயில் தற்சமயம் வந்து முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே நமக்கு வெளியாக இருக்குங்க. ஸோ கவுன்சிலிங் தேதிகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி நியமன கலந்தாய்வு தேதிகள் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்குங்க. ஸோ பிடி ஆசிரியர்களுக்கு ஜூலை இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள். தமிழ்நாடு தொடக்க கல்வி 2025 மற்றும் 26ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் பொது கலந்தாய்வு மாறுதல் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான நேரடி நியமனம் வழங்குதல், விருப்ப மாறுதல் கோருதல், அனைத்து வகையான ஆசிரியர்களின் விண்ணப்பங்களையும் கல்வி மேலாண்மை எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கலந்தாய்வு அட்டவணை வெளியிடுதல் சார்பு அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க. தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகளில் 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவது சார்பாக அறிவுரைகள் மற்றும் மாறுதல் விண்ணப்பங்களை எமிஸ் இணையதளத்தில் விண்ணப்பிக்க 19/6 முதல் 25/6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அனைத்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் மின்னஞ்சல் வாயிலாகவும் இதை அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ பொது அறிவுரைகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்து பார்வை 2இல் கண்டுள்ள கடிதத்தின் வாயிலாக பெறப்பட்ட பணி நாடுவர்களின் பெயர் பட்டியல் அந்தந்த வருவாய் மாவட்ட தலைநகர் கொண்ட மாவட்ட கல்வி தொடக்கல்விகளுக்கு அனுப்பி வைக்கிருக்காங்க. அடுத்து இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத்தின் பொழுது பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகள். 1/8/2024 ஆசிரியர் மாணவ விகிதாச்சார அடிப்படையில் பணி நிரவலின் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படைகள் எல்லாமே தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை சுழற்சி மாவட்டங்களில் உள்ள ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கும் தனி விதிமுறைகள். குறிப்பிட்ட அரசாணைப்படி மலை சுழற்சி ஒன்றியத்தில் ஆசிரியர்கள் மலையேற்றம் செய்யும் நிகழ்வில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலம் செய்யப்பட்ட உள்ளதால் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அவ்வொன்றில் பணிபுரிய விருப்பம் தெரிவிக்கும் ஆசிரியர்கள் மட்டுமே மலையேற்றம் அனுமதிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிபுரியணும் மலையேறது குறித்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயத்த நமக்கு அறிவுரைகள் படியில் நமக்கு அந்த ஃபார்ம் டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி ஒரு டீட்டெயில், அப்படி முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடக்க கல்வி இயக்குநரகம் கல்வி ஆண்டு 2025 மற்றும் 26 நேரடி நியமனம் பணி நிரவல் பொது மாறுதல் கலந்தாய்விற்கான உத்தேச அட்டவணை. கலந்தாய்வு நடைபெறும் நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே விண்ணப்பித்த ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர்கள் ஒப்புதல் அளித்தல்
பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் மாறுதல் கோரும் விண்ணப்பங்களில் முன்னுரிமை பட்டியல் சீனியாரிட்டி லிஸ்ட் எல்லாமே 28ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மாறுதல் விண்ணப்பங்களின் இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிடுதல் சீனியாரிட்டி லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மாறுதல் விண்ணப்பங்களில் இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியிடுவதற்கு ரிலீஸ் ஆஃப் சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு பட்டியலை 30/6/2025 அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/7/2025 தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கல்வி வட்டாரத்திற்கு மாவட்டத்திற்குள் 3/7 பிற்பகல் வியாழக்கிழமை, வருவாய் மாவட்டத்திற்குள் 4/7, இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு 5/7 சனிக்கிழமை. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இறுதிக்குள்ளார இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் போடப்படும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்இடியோடைய நியூ அப்டேட்டான ஃபைல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு பணி வழங்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசனைகள் வச்சுட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 20,000 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசனைகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ 20,000 30,000 வரை ஆசிரியர்கள் பணியிடங்களை நியமனம் செய்வதற்குண்டான அப்டேட்டு விரைவில் நமக்கு கிடைக்குங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு. 2025 பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் அப்டேட் செய்யிருக்காங்க. ஸோ இது குறித்து நம்ம முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம பார்க்கலாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு. இதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.